தாயம் செய்யும் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு தர்பூசணி கூட்டு தான் பார்க்க போகிறோம். தர்பூசணியோட அடிப்பகுதியில் இருக்க அந்த சதப்பகுதியை அரிஞ்சு அதை தண்ணியில் அலசி எடுத்துக்கணும். மஞ்சத்தூள் கொஞ்சம் போடணும். பாசிப்பருப்பு கொஞ்சம் போடணும். 1/2 டம்ளர் போட்டிருக்கேன். கொஞ்சமாக பச்சைக்கடலை பருப்பு போடணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தண்ணி அதுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கலாம். குக்கரை மூடி போட்டு அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுருங்க மறக்காமல். 3 விசில் விடுங்க. அதுக்கு தேவையானது தேங்காய், 2 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு சீரகம் கூட்டுக்கு அரைச்சி ஊற்றினா நல்லாயிருக்கும். வாங்க காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். காய் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பருப்போடு. இப்போ வடை சட்டி அடுப்பில் வச்சு தேங்காய் எண்ணெய் தாங்க கூட்டுக்கு ஊற்றுறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெயில் எப்பயுமே கூட்டு செய்யுங்க, ரொம்ப நல்லது. கொலஸ்ட்ரால் கிடையாது தேங்காய் எண்ணெய். இதில் தாளிக்கிறதுக்கு கடுகும் சீரகமும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கடுகு எப்படி வெடிக்குதுன்னு பாருங்கள். கடுகு வெடித்ததுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதக்கி விடுங்க. வெங்காயம் கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா காய் வெந்தது இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து அதோட கலந்துடலாம். நல்லா கலந்து விடுங்க. கொஞ்ச நேரம் வேகட்டும். பாருங்கள் இப்போ கொதி வருதுங்களா. தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் ஊற்றிடுங்க. அரைச்சி தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு கிண்டு கிண்டி விட்டு ஒரு கொதி விடுங்க போதும். அதிகமாக கொதிக்க வேண்டாம். இப்போ உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எங்களுக்கு உப்பு பத்தலைனால கொஞ்சம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கலந்து விட்றேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு ஒரு கிண்டி கிண்டி ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.